إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم اغفر لي ولوالدي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات ولجميع العلماء المسلمين من المفسرين والمحدثين والفقهاء وجميع علماء الإسلام الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم اللهم رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم علمني القرآن العظيم والحديث الشريف وعلمني معانيهما وحكمهما ومواعظهما ونصائحهما وعلمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد والعلم المفيد رب يسر ولا تعسر وتمم بالخير اللهم أقول وبك التوفيق الحمد لله கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல் குர்ஆனுடைய விரிவுரையில் சூரத்துல் அலக்கை நாம் படித்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்று 13வது வசனத்திலிருந்து நாம் படிக்க இருக்கின்றோம். கவனியுங்கள். அரஐத இன் கذب وتولى அலம் يعلم بأن الله يرى كلا لئن لم ينته لنسفعا بالناصية ناصية كاذبة خاطئة. கவனிங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் அழைப்பு பணியில் முதல் கட்டத்தில் மேற்கொண்ட சில இன்னல்களை குறிப்பிடுகின்றார். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசும்போது அல் குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் படிக்கும்போது அந்த காலத்தில் நாம் வாழ்வதை போன்ற உணர்வுகளை கொண்டு வர வேண்டும். எந்த சிரமங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள் என்று நாம் படிக்கின்றோமோ அந்த இடத்தில் அந்த சிரமத்தில் நாம் இருப்பதை போன்று உணர வேண்டும். அந்த சிரமத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை நாம் கண்கூடாக பார்ப்பதை போன்ற உணர்வுகளை, சிந்தனைகளை கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் அந்த வலியை நம்மால் உணர முடியும். நாம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அல்லது ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போது யாராவது நீ இந்த நல்ல காரியத்தை செய்யக்கூடாது, நீ தொழக்கூடாது என்று தடுத்தால், நாம் ஒரு நல்ல பணியை செய்யும்போது அந்த பணியை நீ செய்யக்கூடாது என்று நம்மை மிரட்டினால், அச்சுறுத்தினால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவனும் தொழுவதில்லை, நேர்வழியை பின்பற்றுவதில்லை, அவனும் புறக்கணிக்கின்றான். நேர்வழியில் செல்லக்கூடிய ஒரு மனிதனையும் அவன் தடுக்கிறான் என்றால் அந்த தடுக்கப்படக்கூடிய மனிதருடைய மனநிலையில் நாம் கொஞ்சம் நம்மை நிறுத்தி வைத்து பார்க்க வேண்டும். இன்று இஸ்லாமை ஏற்று வரக்கூடிய முஸ்லிமான சகோதர சகோதரிகளிடத்தில் கேட்டால் அந்த வழியை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம். நம்முடைய வீடுகளில் நாம் எப்போது வேண்டுமானாலும் தொழுகிறோம், எப்போது வேண்டுமானாலும் குர்ஆன் ஓதுகிறோம். ஆனால் இஸ்லாமை ஏற்று தங்களது இஸ்லாமை மறைத்து
காஃபிர்களான குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே வாழ்கிறார்களே, அந்த சகோதர சகோதரிகளிடத்திலே கொஞ்சம் பழகி கேட்டு பாருங்கள். அல்லாஹுவை வணங்க முடியாமல் அவர்கள் படக்கூடிய மன வலிகளை நீங்கள் கொஞ்சம் அவர்களின் வாயினால் கேட்டு பாருங்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நம்மை முஸ்லிமான குடும்பத்தில் பிறக்க வைத்து இஸ்லாமை அறிய வைத்து இவ்வளவு வசதிகளை நம்மை சுற்றி அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருந்தும் கூட இன்று நம்மில் பலருக்கு அல்லாஹுவை வணங்குவதற்குரிய ஆர்வம் வருவதில்லை, வணக்க வழிபாடுகளில் நேரங்களை கழிப்பதில்லை. ஆனால் அல்லாஹுவிற்காக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ நல்லடியார்கள் அல்லாஹுவை வணங்க முடியவில்லையே நிம்மதியாக என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் கொஞ்சம் நீங்கள் சந்தித்து பாருங்கள். இஸ்லாமிய தாவா பணியிலே நீங்கள் பயணித்தீர்களே ஆனால், புதிதாக இஸ்லாமை ஏற்ற மக்களோடு நீங்கள் மனம் விட்டு பழகி அவர்களிடத்திலே அவர்களுடைய பிரச்சனைகளை குறித்து கேட்பீர்களே ஆனால் உங்களுக்கு தெரிய வரும். பல சகோதரர்கள் பேசியிருக்கின்றார்கள். ரமதான் மாதத்திலே இன்று நாமெல்லாம் சஹரிலே மூக்கு புடைக்க நெஞ்சு வரைக்கும் தின்றுவிட்டு சஹர் செய்து நோன்பு பிடிக்கின்றோம். எத்தனை சகோதரர்கள் தெரியுமா? இஸ்லாமை ஏற்ற ஆண்கள் பெண்கள் வெறும் தண்ணியை குடித்துவிட்டு சஹரை ஆரம்பிக்கின்றார்கள். அவர்களுக்கு இஃப்தாரும் சரியான முறையிலே வாய்ப்பு அமைவதில்லை. தொழுகை இரவிலே கதவை பூட்டிக்கொண்டு அவர்கள் தொழுவது, எங்கே தட்டி விடுவார்களோ வந்து விடுவார்களோ என்ற பயத்தில். இப்படிப்பட்ட சோதனைகளில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட நம்முடைய சகோதர சகோதரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலாவுடைய அறிவு ஞானம் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றதற்கு பிறகு அல்லாஹுவை எப்படி துதிக்க வேண்டும், எப்படி வணங்க வேண்டும் என்ற அந்த கல்வி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கு பிறகு காபாவிலே அல்லாஹுவை வணங்குவதற்காக கட்டப்பட்ட அந்த இறை இல்லத்திலே தன்னுடைய மூதாதையாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்திய அந்த காபாவிலே மக்காம் இப்ராஹிமுக்கு அருகிலே நின்று தொழலாம் என்று போனால் அங்கே அபூஜஹல் அவர்களை தடுக்கின்றான், அவர்களை எதிர்க்கின்றான், அவர்களை ஏசி பேசுகின்றான். அல்லாஹுடைய மார்க்கத்தை அல்லாஹுடைய வீட்டிலே பிரச்சாரம் செய்ய முடியாமல் அவர்களை தடுத்து விரட்டுகிறான், கோபமாக பேசுகிறான். என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு மன வேதனைப்பட்டிருப்பார்கள், எந்த அளவு சஞ்சலத்திலே இருந்திருப்பார்கள். நினைச்சு பாருங்கள். உலகத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு உத்தமர் பிறந்ததில்லை, பிறக்க முடியாது. அத்தகைய உத்தமரான பரிசுத்தமான அல்லாஹுவே அவர்களுக்கு சான்று தருகிறான். அரஐத்தல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா அவ் அமர பித்தக்வா அரஐத இன் கான அலல் ஹுதா. நேர் வழியிலே இருந்து கொண்டு தக்வாவை பிரச்சாரம் செய்யக்கூடிய, தக்வாவை முழுமையாக தனக்குள் கொண்டு வந்த ஒரு இறை அடியார் இறைவனின் வீட்டிலே, இறை ஆலயத்திலே இறைவனை வணங்க நிற்கும்போது அதை ஒருவன் தடுக்கிறான் என்றால் அந்த இறை அடியாருடைய உள்ளம் எப்படி வேதனை அடைந்திருக்கும். என்னுடைய ரப்பை வணங்க முடியவில்லையே அவனுடைய வீட்டிலே என்று எத்தகைய ஏக்கத்தை அவர்கள் தங்களுக்குள் சுமந்திருப்பார்கள். நினைத்து பாருங்கள். அவர்களை தடுத்தவனை விட இந்த உலகத்திலே ஒரு மோசமான ஒரு அயோக்கியன் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அந்த அபூஜஹல் அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியன். இன்றைய காலத்திலே வாழ்கின்ற இஸ்ரேலுடைய நெட்டன்யாகு போன்ற எத்தனை கொடூரர்களை இந்த உலகம் சந்தித்திருக்கிறதோ அவர்களை விடவெல்லாம் மிகப்பெரிய கொடூர புத்தி உடைய ஒரு அரக்கன் தான் அபூஜஹல். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஈட்டியால் ஒரு வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி என்று கூட பார்க்காமல் ஒரு பெண்ணுடைய அந்த பிறப்புறுப்பிலே அந்த ஈட்டியால் குத்தி கொலை செய்கிறான் என்றால் எப்பேற்பட்ட கேடுகட்ட மனநிலை உடையவனாக அவன் இருந்திருப்பான். அத்தகைய கொடிய அந்த விரோதி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த காபாவிலே தொழவிடாமல் தடுக்கிறான். அல்லாஹு தஆலா அந்த கொடிய எதிரியிடத்தில் முதலாவதாக அவனுடைய உள்ளத்தில் ஏதாவது நன்மை இருக்குமேயானால் அவன் நேர்வழி பெறும் பொருட்டு
எவ்வளவு மென்மையாக அவனுக்கு அல்லாஹு தஆலா எடுத்துச் சொல்கிறான். அரஐத அல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா அரஐத இன் கான அலல் ஹுதா அவ் அமர பித்தக்வா. அபூ ஜஹல், நீ யாரை தடுக்கின்றாயோ தொழுவதிலிருந்து, அவர் ஒரு இரையச்சமிக்க மனிதர், அவர் இரையச்சத்தை ஏவுகிறார், தக்வாவை ஏவுகிறார், நேர்வழியிலே அவர் இருக்கிறார், அவருடைய நேர்வழிக்கு நீ வந்துவிடு, உனக்கு அல்லாஹ் செய்த நிஅமத்துகளை நீ சிந்தித்துப்பார் என்று அல்லாஹு தஆலா உபதேசம் செய்துவிட்டு, எப்போது அபூ ஜஹல் மீண்டும் தனது பிடிவாதத்திலே, தனது அழிச்சாட்டியத்திலே, அக்கிரமத்திலே வரம்பு மீறி எல்லை மீறி சென்றானோ அல்லாஹு தஆலா அடுத்த வசனங்களை இறக்கினான், அவனுக்கு எச்சரிக்கை செய்யும் விதமாக. அந்த வசனம்தான் 13வது வசனத்திலிருந்து 18வது வரை உள்ள வசனங்கள். அல்லாஹு தஆலா கேட்கிறான், அரஐத இன் கذب வதவல்லா. அரஐத, நபியை நீங்கள் பார்த்தீர்களா, கவனித்தீர்களா? அவனுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கும். இன் கذب, அவன் பொய்ப்பிக்கிறான், உங்களை பொய்ப்பிக்கின்றான், உங்களுக்கு இறக்கப்பட்ட மார்க்கத்தை பொய்ப்பிக்கின்றான். வத்தவல்லா, புறக்கணித்து செல்கிறான், புறமுதுகிட்டு விலகிச் செல்கிறான் நீங்கள் செய்யக்கூடிய உபதேசங்களை கேட்காமல். அலம் யஅலம், அவன் அறியவில்லையா? பி அன்னல்லாஹ யரா, நிச்சயமாக அல்லாஹ் அவனது செயல்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுடைய மூர்க்கத்தனமான அக்கிரமங்களை அல்லாஹு தஆலா கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அவன் பார்க்கவில்லையா? அல்லாஹுவை நம்புகிறான் அல்லவா? அல்லாஹ் என்ற ஓர் இறைவன் இருக்கிறான், அவன் அனைத்தையும் கண்காணிக்கிறான் என்பது அவனுக்கும் தெரியும் அல்லவா? அந்த இறைவன் இவனுடைய செயல்களை பார்த்து கொண்டிருக்கிறான், இவனுடைய செயல்களை அவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்பது அவனுக்கு தெரியவில்லையா? அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா. கவனிங்க, இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். அல் கௌலு ஃபி தஅவீலி கௌலிஹி தஆலா அரஐத இன் கذب வதவல்லா. யகூலு தஆலா ذிக்ருஹு அரஐத இன் கذب அபூ ஜஹல் பில் ஹக் அல்லதி பஅஸ பிஹி முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த சத்தியத்தை கொண்டு அனுப்பினானோ அந்த சத்தியத்தை அபூ ஜஹல் பொய்ப்பிக்கிறானே, வத்தவல்லா, அதை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கின்றானே, வயகூல் அதுபர அன்ஹு ஃபலம் யுஸத்திக் பிஹி, அவன் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து செல்கிறான், அதை அவன் உண்மைப்படுத்துவதில்லை. இமாம் தபரி சொல்கின்றார்கள், இந்த விளக்கத்தை தான் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொன்னார்கள். வபி நஹ்வில்லதி குல்னா ஃபீ ذلك قال أهل التأويل ذكر من قال ذلك حدثنا بشر قال حدثنا يزيد قال حدثنا سعيد عن قتادة أرأيت إن كذب وتولى يعني أبا جهل. இந்த வசனம் அபூ ஜஹல் குறித்து இறக்கப்பட்டது என்பதாக கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகின்றார்கள். கவனிங்க, இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முந்திய வசனங்களோடு சேர்த்து இந்த வசனத்திற்கான விளக்கத்தை எழுதிவிட்டதுனால இதை அப்படியே அவங்க கடந்து போயிடுறாங்க. இமாம் குர்துபி அவர்களும் இந்த இடத்துல இந்த வசனம் அபூ ஜஹலை பற்றி பேசுவதாகவே உறுதி செய்கிறார்கள். கௌலுஹு தஆலா அரஐத இன் கذب வதவல்லா அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா யஅனி அபா ஜஹ்லின். இந்த வசனம் அபூ ஜஹலை பற்றி பேசுகின்றது. கذب பிகிதாபில்லாஹி, கذب பிகிதாபில்லாஹி அஸ்ஸ வஜல்ல, கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரியவனாகிய கம்பீரத்திற்குரியவனாகிய அல்லாஹு தஆலாவுடைய வேதத்தை அவன் பொய்ப்பித்தான். வஅஅரத அனில் ஈமானி, ஈமானை விட்டு அவன் புறக்கணித்தான். وقال الفراء المعنى أرأيت الذي ينهى عبدا إذا صلى وهو على الهدى وأمر بالتقوى والناهي مكذب متول عن الذكر أي فما أعجب هذا. குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் மற்றும் அரபி இலக்கணத்தினுடைய மிகப்பெரிய அறிஞர் அல் ஃபர்ரா ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு அரபி மொழியின் அடிப்படையிலே விளக்கத்தை எழுதுகிறார்கள். சொல்கிறார்கள், இந்த வசனம் எப்படி அரபி மொழியின்படி இதனுடைய கருத்து என்னவென்றால், அரஐத அல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா, அதாவது 3 அரஐத்த வந்திருக்கும், 3 அரஐத்த என்று வந்திருக்கும். அது திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது. ஒரு அரஐத்த என்பதிலிருந்து பதிலாக மேலும் 2 முறை சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்க கருத்து ஒன்றுதான். அரஐத்த, நீங்கள் பார்த்தீர்களா, கவனித்தீர்களா?
அல்லதி அந்த ஒருவனை, எப்படிப்பட்டவன் அவன், என்ஹா தடுக்கின்றான், அபுதன் ஒரு அடியாரை, இதா சல்லா அந்த அடியார் தொழும்போது, வஹுவ அந்த அடியாரோ அலல் ஹுதா நேர்வழியின் மீது இருக்கின்றார், வ அமர பித்தக்வா இறை அச்சத்தை நல்ல போதனைகளை மன சுத்தத்தை மக்களுக்கு ஏவுகின்றார், வன்னாகி அவரை தடுக்கக்கூடிய அந்த தடுப்பவனோ முகதிபுன் பொய்ப்பிக்கின்றான், முத்தவல்லின் அனில் திக்ரி இந்த குர்ஆன் என்ற திக்ர் உபதேசத்தை விட்டு அவன் புறக்கணித்து செல்கிறான். ஐ ஃபம அஅஜப ஹாதா இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு நிலைமையை அங்கே விவரிக்கின்றான். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டதோ, அல்லாஹுவின் பக்கம் அழைத்ததால் அவர்களை கொல்ல நினைத்தார்களோ, அத்தக்துலூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ் எனது ரப் அல்லாஹ் என்று சொன்னதற்காக ஒரு மனிதரை நீங்கள் கொல்லப் போகிறீர்களா என்று ஃபிரௌனுடைய சபையில் இருந்த ஒரு மனிதர் கேட்டார் அல்லவா, அதே நிலைமைதான். அல்லாஹுவின் பக்கம் அல்லாஹுடைய அடியார்களை அழைக்கக்கூடிய பரிசுத்தமான நிலையில் இருந்து கொண்டு, பரிசுத்தமான உல சுத்தத்தின் பக்கம், ஈமானின் பக்கம், இறையச்சத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அபூஜஹல் தடுக்கிறான் என்றால், அவர்களை அந்த வணக்க வழிபாடுகளை செய்ய விடாமல் குறுக்கிடுகிறான் என்றால், இது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒன்று, விசித்திரமான ஒன்று. ஒருவன் தானாக நன்மை செய்ய வேண்டும், நன்மை செய்பவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் அந்த நன்மை செய்பவரை தடுக்காமலாவது இருக்க வேண்டும். எப்படி? ஒன்று தான் நன்மை செய்ய வேண்டும், நன்மை செய்பவர்களுக்கு துணை நிற்க வேண்டும், அல்லது தான் நன்மை செய்யவில்லை என்றாலும் நன்மை செய்பவர்களுக்கு துணை நிற்க வேண்டும், அல்லது நன்மை செய்பவர்களுக்கு குறுக்கீடு இடையூறு செய்யாமலாவது இருக்க வேண்டும். ஆனால் இங்கோ இதில் எதுவும் இல்லை, மாறாக தானும் நன்மை செய்வதில்லை, நன்மை செய்பவரையும் நன்மை செய்ய விடாமல் தடுக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு விசித்திரமான ஒன்று, ஒரு அற்பமான காரியத்தை, அதாவது ஒரு நேர்மையான அறிவுடைய மனிதனால் சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்குண்டான ஒரு மட்டமான செயலை இந்த அபூஜஹல் அங்கே மக்காவிலே காபத்துல்லாவிலே இருந்து செய்து கொண்டிருந்தான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அல்லாஹு தஆலா எவ்வளவு கோபப்பட்டிருப்பான். ஆனால் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ரஹ்மத், அவனுடைய கோபத்தை முந்தி இருக்கின்ற காரணத்தினால் எச்சரிக்கை செய்யாமல், அறிவுரை செய்யாமல் அல்லாஹு தஆலா தண்டிக்க மாட்டான். ஆகவே அல்லாஹு தஆலா அவனுக்கு தேவையான அறிவுரையை அன்பான அழகிய முறையிலே அவனுக்கு சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்து இத்தகைய சிரமங்களிலெல்லாம் அவர்கள் கடந்து வரும்படி செய்து அவர்களுடைய உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா ஒரு படிப்பினையை வைக்கிறான். இந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டுமென்றால் இந்த மார்க்கத்தினுடைய முதல் அழைப்பாளர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தகைய சிரமங்களை எல்லாம் சந்தித்தார்களோ, எத்தனை தடைகளை எல்லாம் தாண்டி வந்தார்களோ, அதுபோன்று சிரமங்கள், தடைகள் உங்களுக்கும் ஏற்படலாம். நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், மன உறுதியோடு இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்தில் நீங்கள் பின்வாங்கி விடக்கூடாது, தளர்ந்து விடக்கூடாது. எதிரிகளின் சோதனைகளால் நீங்கள் பயந்து விடக்கூடாது. அவர்களுடைய பயத்தால் இந்த மார்க்கத்தை விட்டுவிடக்கூடாது. வணக்க வழிபாடுகளையும் சரி, அழைப்பு பணியையும் சரி நீங்கள் விட்டுவிடக்கூடாது. எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக இருந்தார்களோ, நீங்களும் அவர்களுடைய வழியிலே, அவர்களுடைய உம்மத்தாகிய நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். மனம் சடைவடைந்து விடக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாது, பயந்து விடக்கூடாது என்ற ஒரு மகத்தான செய்தியை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல வைத்திருக்கின்றான். உங்களுக்கு எந்த எதிரியை கொண்டு நான் சோதிக்கின்றேனோ அதைவிட மிகப்பெரிய ஒரு எதிரியை கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சோதித்திருக்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய காலத்தில் நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளை விட மிகப்பெரிய ஒரு கொடிய எதிரியை கொண்டு சோதிக்கப்பட்டார்கள். அப்படி இருந்தும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அழைப்பு பணியிலிருந்து, இந்த மார்க்கத்திலிருந்து பின்வாங்கவில்லை. ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று
பொறுமையை உறுதியை கடைபிடித்து அவர்களுடைய வழியிலே பயணிப்போமேயானால் எப்படி அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதி அழகிய முடிவை கொடுத்தானோ, வெற்றியை கொடுத்தானோ, அதே போன்று இறுதி அழகிய முடிவை வெற்றியை அல்லாஹு தஆலா நமக்கும் தருவான். அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா. அல்லாஹ் கேட்கிறான், இந்த அபூஜஹலுக்கு தெரியாதா, இவன் அறிய மாட்டானா? நிச்சயமாக அல்லாஹ் இவனை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று. கவனிங்க, இமாம் தபரி சொல்கிறார்கள், யகூலு தஆலா திக்ருஹு அலம் யஅலம் அபூ ஜஹ்லின் இத் யன்ஹா முஹம்மதன் அன் இபாதத்தி ரப்பிஹி வஸ்ஸலாத்தி லஹு. இந்த அபூ ஜஹல் அறிந்து கொள்ள வேண்டாமா, முஹம்மதை அவன் தடுக்கும் போது எதிலிருந்து தடுக்கின்றான்? அன் இபாதத்தி ரப்பிஹி, முஹம்மது அவருடைய ரப்பை வணங்குவதிலிருந்து தடுக்கின்றான். வஸ்ஸலாத்தி லஹு, அந்த ரப்பை தொழுவதிலிருந்து தடுக்கின்றானே, அந்த அபூ ஜஹல் அறிந்து கொள்ள வேண்டாமா? பி அன்னல்லாஹ யராஹு, அல்லாஹு தஆலா அவனை பார்க்கிறான் என்று அவன் அறிந்து கொள்ள வேண்டாமா? அப்படி அறிந்து கொள்வானேயானால் ஃபயகாஃபு ஸத்வதஹு வ இகாபஹு, அல்லாஹ்வுடைய பிடியை தண்டனையை அவன் பயப்படுவானே. உனக்கு மண்டையில் புரியலையா? அல்லாஹு தாலாவுடைய பிடியின் பயம் உனக்கு வரவில்லையா? அல்லாஹ்வின் தண்டனையின் பயம் உனக்கு வரவில்லையா என்று அல்லாஹு தாலா கேட்கிறான். வக்கீல, இன்னொரு கருத்து எப்படி சொல்லப்படுகிறது? அரஐதல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா. அதாவது நம்ம முன்னாடி பிரித்தோம். அதாவது 2 அரஐத்த என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், 1 அரஐத்த என்பது அபூ ஜஹலுக்கும். சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த 3 அரஐத்த என்பதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தே பேசுகின்றது. அரஐத்த இன் கான அலல் ஹுதா ஃபகுர்ரிரத் அரஐத்த மர்ராத்தின் ஸலாஸன் அலல் பத்லி. இந்த அரஐத்த என்பது 3 முறை அரபி இலக்கணத்தினுடைய பதில் என்ற சட்டத்தின்படி திரும்ப திரும்ப கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. வல் மஅனா அரஐத அல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா வ ஹுவ முகذிபுன் வ முதவல்லின் அன் ரப்பிஹி அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யராஹு. நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? அதோ அந்த மனிதனை அவன் ஒரு அடியான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அந்த அடியானை அவன் தடுக்கின்றானே, அவனுமோ பொய்ப்பிக்கின்றான், தனது ரப்பை விட்டு புறக்கணித்து சென்று கொண்டிருக்கிறானே, அவன் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யராஹு, அல்லாஹு தஆலா அவனை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று. இப்னு கஸீர் என்ன சொல்கிறார்கள் ரஹிமஹுல்லா, வலிஹாதா கால அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா ஐ அமா அலிம ஹாதன் நாஹி லிஹாதல் முஹ்ததி. நேர்வழி பெற்ற இந்த மனிதரை தடுக்கக்கூடிய இவன் அறிந்து கொள்ள வேண்டாமா? அன்னல்லாஹ யராஹு, நிச்சயமாக அல்லாஹ் அவனை பார்த்து கொண்டிருக்கிறான். வயஸ்மஉ கலாமஹு, அவனுடைய பேச்சை அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். வஸயுஜாஸீஹி, அவனுடைய அலா ஃபிஅலிஹி அதம்மல் ஜஸா, அவனுடைய செயலுக்கு ஏற்ப பரிபூரணமான கூலியை, எந்த கூலி அவனுடைய இந்த கெட்ட செயலுக்கு தகுந்ததோ அதற்கேற்ப முழுமையான கூலியை, தண்டனையை அவன் கொடுப்பான் என்பதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அமா அலிம ஹாதன் நாஹி லிஹாதல் முஹ்ததி அன்னல்லாஹ யராஹு வ யஸ்மஉ கலாமஹு வ சயுஜாஸீஹி அலா ஃபிஅலிஹி அதம்மல் ஜஸா. இமாம் குர்துபி என்ன சொல்கிறார்கள்? சும்ம யகூல் வைலஹ், அவனுக்கு கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும். அலம் யஅலம் அபூ ஜஹலின் பி அன்னல்லாஹ யரா, அபூ ஜஹல் அறிந்து கொள்ளவில்லையா? அல்லாஹு தஆலா நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கிறான் என்று. ஐ யராஹு வ யஅலமு ஃபிஅலஹு, அவனை அந்த ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுடைய செயலை அறிந்து கொண்டிருக்கிறான் என்று அந்த அபூ ஜஹல் தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஃபஹுவ தக்ரீருன் வ தௌபீஹுன். இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்? கேள்வி கேட்டு பதில் பெறுவது நோக்கம் அல்ல, மாறாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது, கண்டிப்பது நோக்கம். வக்கீல குல்லு வாஹிதின் மின் அரஐத பத்லு மினல் அவ்வலி வ அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரல் கைர். இமாம் தபரி சொன்ன மாதிரி இந்த 3 அரஐத்த என்பதும் ஒரே அர்த்தத்தை சொல்லக்கூடிய பதில் என்ற அடிப்படையில் திரும்ப திரும்ப கொண்டு வரப்பட்டது என்பதாகவும் அறிஞர்களில் சிலர் கூறியிருக்கின்றார்கள். அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா கல்லா லஇல்லம் யன்தஹி. அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், கல்லா, இந்த அபூ ஜஹல் நினைப்பதை போன்று அல்ல. இவன் என்ன சொல்கிறான்? முஹம்மது அவர்கள் இனி இந்த ஹஜருல் அஸ்வதுக்கு அருகிலே, மக்காம இப்ராஹிமுக்கு அருகிலே, காபத்துல்லாவிலே தொழுவதற்கு வந்தால் அவரை நான்
கழுத்தில் மிதித்து கொன்று விடுவேன் என்று சொல்கிறான் அல்லவா, மஆதல்லா, அது நடக்க. அல்லாஹு தஆலாவுடைய பாதுகாப்பு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக இருக்கிறது. ஒருபோதும் இந்த அபூ ஜஹல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யும் எண்ணத்தோடு முயற்சியோடு அணுகிவிட முடியாது, நெருங்கிவிட முடியாது. கவனிங்க, கல்லா, ஒருபோதும் அப்படி அல்ல. ல இல்லம் யன்தஹி, அவன் விலகி கொள்ளவில்லை என்றால், யாரு, இந்த அபூ ஜஹல் அவனுடைய இந்த செயலை விட்டு விலகவில்லை என்றால், லனஸ்ஃபஅன் பின்னாஸியதி, லனஸ்ஃபஅன், இந்த ஐனுக்கு தன்வீன் ஃபத்ஹத்தைன் போட்டிருக்கா, இது அசல்ல நூன் சாக்கினுடைய பதிலாக, நூன் சாக்கினுக்கு, அதாவது நூன் சாக்கினுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபத்ஹத்தை, இது ஹஃபீஃபா நூனோடு வந்திருக்கக்கூடிய தஅக்கீதான ஃபிஅல். லனஸ்ஃபஅன் பின்னாஸியதி, நாசியா என்று சொன்னால் இந்த முகத்தினுடைய இந்த முன்பக்கம் இருக்குது பாருங்கள், இந்த முடி நெற்றி முடின்னு சொல்லுவாங்க. நெற்றி முடின்னு சொன்னால் முன் தலையினுடைய இந்த முடியை நெற்றி முடின்னு சொல்லுவாங்க, முன்னந்தலையினுடைய முடி. அந்த முன்னந்தலையினுடைய முடியை பிடித்து இழுப்போம் நாம். பல அர்த்தம் இருக்குது. நஸ்ஃபா, சஃபா, எஸ்ஃபா என்பதற்கு முடியை பிடிச்சி இழுத்து ஓங்கி ஒரு அறையிறது. இன்னொரு அர்த்தம் என்ன, பிடிச்சி இழுத்து ஒரு உழுக்கிறது. சரிங்களா? அதே போல் அவனுடைய முகத்தை கருப்பாக்குவது, அப்படியே பிடிச்சி இழுத்து நெருப்பில் வச்சு தேய்க்கிறது. இந்த மாதிரி பல அர்த்தங்கள் சஃபா எஸ்ஃபா என்பதற்கு இருக்குது. நம்ம பார்ப்போம் அப்படியே ஒன்று ஒன்றா. யகூல் இல்லம் யன்தஹி, கவனிங்க, யகூல் லைஸ கமா கால, ஒருபோதும் அப்படி நடக்காது அவன் சொல்லியதை போன்று. அவன் என்ன சொன்னான், இன்னஹு யதஉ உனுக முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தை, பிடரியை அவன் மிதிப்பான் என்று சொன்னான் அல்லவா, அது ஒருபோதும் நடக்காது. யகூல் லா யக்திரு அலா தாலிக், அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவன் அதற்கு ஒருபோதும் சக்தி பெறவே மாட்டான். வலா யஸ்லு இலைஹி, நபியை கொல்லக்கூடிய எண்ணத்தில் அவனால் ஒருபோதும் நபியை நெருங்கி விடவே முடியாது. வலா யஸ்லு இலைஹி, நபி பக்கம் அவன் சென்று சேர்ந்து விடவே முடியாது கெட்ட எண்ணத்தோடு. ஈமான் கொள்ள வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அதை தடுக்க மாட்டான். வகவுலுஹு ல இல்லம் யன்தஹி என்ற இந்த சொல், யகூலு ல இல்லம் யன்தஹி அபூ ஜஹலின் அன் முஹம்மதின், அபூ ஜஹல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு விலகவில்லை என்றால், லனஸ்ஃபஅன் பின்னாஸியதி, யகூல் லனஅஹுதன்ன பிமுகத்தமி ரஅஸிஹி, அவனுடைய தலையின் இந்த முற்பகுதியை நாம் பிடிப்போம். வலனுதில்லன்னஹு, அவனை நாம் இழிவுபடுத்துவோம். யாரையாவது இழிவுபடுத்துறதா இருந்தால், யாரையாவது அவமானப்படுத்துறதா இருந்தால், இந்த தலைமுடியை பிடிச்சி உழுக்கிறாங்களா இல்லையா, அதுவும் குறிப்பாக முன்னந்தலையை பிடிச்சி இழுக்கிறது. அதான் இது அந்த காலத்தில் இருந்த ஒரு பழக்கம். இந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சி போச்சு. ஆனால் சில இடங்களில் இருக்குது. இன்னும் சில பட்டிக்காடுகளில் மனிதர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தக்கூடிய இடங்களில், குறிப்பாக வடநாடுகள் போன்ற இடத்துல இதெல்லாம் இருக்குது. யுகாலு மின்ஹு சஃபஅது பியதிஹி, அரபி மொழியில் சஃபஅது பியதிஹி என்று சொல்லப்படும். என்ன அர்த்தத்தில்னா, இதா அகத்த பியதிஹி, அவனுடைய அந்த தன்னுடைய கரத்தை பிடிச்சி இழுக்கிறது, கடுமையாக வேகத்தோட ஒருவரை பிடிச்சி இழுக்கிறது. வக்கீல இன்னமா கீல லனஸ்ஃபஅன் பின்னாஸியதி, இந்த இடத்துல பிடித்து இழுப்பது என்ற இந்த வாக்கியம் இருக்கிறதே, என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், வல் மஅனா லனுஸவ்விதன்ன வஜ்ஹஹு, அவனுடைய முகத்தை நாம் கருப்பாக்கி விடுவோம். ஃபக்தஃபா பிதிக்ரின் நாஸியதி மினல் வஜ்ஹி குல்லிஹி, முகம் என்று சொல்வதற்கு பதிலாக இந்த இடத்துல அவனுடைய முன் தலையினுடைய முடி அல்லது முன் தலை என்று முன் நெற்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அதை சொல்லி அவனுடைய மொத்த முகத்தை இங்கே நாடப்பட்டிருக்கிறது. அரபி மொழியில் அந்த மாதிரி ஒரு வழக்கம் இருக்குது. ஏதாவது ஒரு உறுப்பை சொல்லி மொத்த உடலையும் அங்கே கருத்திலே எடுக்கப்படும். இது கானத்தின் நாசியத்து ஃபி முகத்தமில் வஜ்ஹி, முகத்தினுடைய அந்த ஆரம்பத்தில் அந்த நெற்றி முடி இருக்கின்ற காரணத்தினால அல்லது அந்த நெற்றி இருக்கின்ற காரணத்தினால அதை சொல்லி ஒட்டுமொத்த முகத்தையும் இங்கே நாடப்பட்டுள்ளது. சரி, அப்போ ரெண்டு கருத்து. மூன்றாவது கருத்து, வக்கீல மானா தாலிக்க லனஅஹுதன்ன பிநாஸியதிஹி இலன் நாரி, அவனுடைய முகத்தை பிடித்து நரகத்தின் பக்கம் நாம் இழுத்து தள்ளுவோம். சரியா? இது மூன்றாவது பொருள். கமா கால ஃபயூஹது பின் நவாசி வல் அக்தாம்,
சூரா ரஹ்மானில் அல்லாஹு தஆலா கூறுவதை போன்று, அதாவது காஃபிர்களுடைய நெற்றி முடிகளையும் அவர்களுடைய பாதங்களையும் பிடித்து நரக நெருப்பிலே தூக்கி வீசப்படும் என்று அல்லாஹ் சொல்லியிருப்பதை போன்று, இந்த இடத்துல லனஸ்ஃபஅன் பின் நாசியத்தி என்பதற்கு அவனுடைய நெற்றி முடியை பிடித்து நரகத்தின் பக்கம் அவன் தூக்கி எறியப்படுவான். ஆக 3 விளக்கங்களை இமாம் தபரி அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் இப்னு கஸீர் என்ன சொல்கிறார்கள்? அவங்க சுருக்கமாக முடித்து விடுகின்றார்கள். சும்ம கால தஆலா முத்தவஇதன் வ முத்தஹத்திதன், அல்லாஹு தஆலா சொல்கிறான் எச்சரித்தவனாக, கடுமையாக கண்டித்தவனாக, முத்தவஇதன் எச்சரித்தவனாக, முத்தஹத்திதன் கண்டித்தவனாக, கல்லா லஇன் லம் யன்தஹி ஐ லஇன் லம் யர்ஜிஅ அம்மா ஹுவ ஃபீஹி மினஷ் ஷிகாகி வல் இனாதி. அபூ ஜஹல் அவன் திரும்பவில்லை என்றால், விலகி கொள்ளவில்லை என்றால், அவன் செய்யக்கூடிய அநியாயங்கள், அக்கிரமங்கள், பிடிவாதங்கள், முரண்பாடுகளில் இருந்து லனஸ்ஃபஅன் பின் நாசியத்தி ஐ லனுஸம்மினுஹா சவாதன் யௌமல் கியாமத்தி, மறுமை நாளில் அவனுடைய முகத்தை அப்படியே கருப்பாக்கி விடுவோம். இமாம் குர்துபி என்ன சொல்கின்றார்கள்? கௌலுஹு தஆலா கல்லா லஇன் லம் யன்தஹி ஐ அபூ ஜஹலின் அன் அதாக யா முஹம்மத், முஹம்மதே உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பதிலிருந்து அபூ ஜஹல் விலகவில்லை என்றால் லனஸ்ஃபஅன் ஐ லனஅஹுதன்ன பின் நாசியத்தி ஃபலனுதில்லன்னஹு. இது இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லிய முதல் கருத்து. அதாவது அவனுடைய உச்சி முடியை பிடித்து இழுத்து அவனை கேவலப்படுத்துவோம். சரி, இரண்டாவது கருத்து இமாம் குர்துபி அவங்க சொல்றாங்க, வக்கீல லனஅஹுதன்ன பிநாசியத்திஹி யௌமல் கியாமா, மறுமை நாளில் அவனுடைய உச்சி முடியை பிடித்து இழுத்து வதுத்வா மஅ கதமைஹி, அவனுடைய அந்த தலை அப்படியே அவனுடைய பாதத்தோடு சுருட்டப்பட்ட அப்படியே வயுத்ரஹு ஃபின்னார், நரக நெருப்பில் அவன் தூக்கி வீசப்படுவான். கமா கால தஆலா ஃபயூஹது பின் நவாசி வல் அக்தாம், சூரா ரஹ்மானில் அல்லாஹ் சொல்லியதை போன்று. இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் மூன்றாவது கருத்தாக சொன்னாங்கல்ல, அதுதான் இமாம் குர்துபி இரண்டாவது கருத்தாக சொல்கிறார்கள். இந்த வசனம் அபூ ஜஹல் குறித்து இறக்கப்பட்டிருந்தாலும் இது மக்கள் எல்லோருக்குமான உபதேசமாகும். இது மிகப்பெரிய எச்சரிக்கையாகும், கண்டித்தலாகும், பயமுறுத்துதலாகும். யாருக்கெல்லாம்? யார் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதை விட்டு புறக்கணிக்கின்றார்களோ அல்லது பிறரை தடுக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இது எச்சரிக்கையாகும். வஅஹ்லுல் லுகதி யகூலூன ஸஃஅது பிஷைஇ இதா கபல்த அலைஹி வஜதப்தஹு ஜத்பன் ஷதீதன். அரபி மொழியில் ஸஃஅ பிஷை என்று எப்போது சொல்லப்படும் என்றால், ஒன்றை பலமாக பிடித்து, இறுக்கமாக பிடித்து, வேகமாக கடுமையான வேகத்தில் இழுத்தால் அதற்கு ஸஃஅ என்று சொல்லப்படும். வயுகாலு ஸஃஅ பிநாசியத்தி ரஸிஹி, அந்த வழக்கத்தில் தான் குதிரையினுடைய உச்சி முடியை பிடிச்சி வேகமாக அதை பணிய வைக்கும்போது அல்லது அது மேலே ஏறி உட்காருவதற்காக வேண்டி அந்த உச்சி முடியை பிடிச்சி இழுப்பாங்க அல்லவா, அந்த வழக்கத்தில் ஸஃஅ பிநாசியத்தி ஃபரஸிஹி என்று சொல்லப்படும். யா ரப். இன்னொரு கருத்து இமாம் குர்துபி சொல்றாங்க, வகீல ஹுவ மஅஹூதுன் மின் ஸஃஅத்துஹுன் நார் வஷம்சு, அதாவது நெருப்பு அல்லது சூரியன் அவனுடைய முகத்தை கருக வைத்து விட்டது, சுருங்க வைத்து விட்டது. இதா கய்யரத் வஜ்ஹஹு இலா ஹாலி தஸ்வீதின், ஒருத்தர் அடுப்பு பக்கத்தில் ரொம்ப நேரமாக இருந்தாருன்னு வைத்துக்கொள்ளுங்க, அல்லது கடுமையான சூரிய வெப்பத்தில் நடு பொழுதில் அவர் நடந்து போகிறாருன்னு வச்சுங்க. அப்போ அந்த சூரியனுடைய வெப்பம் அவருடைய முகத்தை அப்படியே சுருக்கி கருக வைத்து விடுகிறது அல்லவா, அதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதாவது அவனுடைய உச்சி முடியை பிடிச்சி இழுத்து நரக நெருப்பில் நம்ம பொசுக்கி அதை கருக வைத்து விடுவோம். சில அரபி கவிதைகளை அதற்கு இமாம் அவர்கள் இங்கே சான்றாக கூறுகின்றார்கள். இந்த ரெண்டு கவிதை இருக்கு, அடுத்தது பார்ப்போம். வன்னாசியா ஷஅரு முகத்தமிர் ரஸி, நாசியா என்பது தலையினுடைய முதல் முடிக்கு சொல்லப்படும். வகத் யுஅப்பரு பிஹா அன் ஜும்லத்தில் இன்சானி, அந்த நெற்றி முடியை சொல்லப்பட்டு தலையினுடைய முன்னந்தலையினுடைய அந்த முடியை சொல்லப்பட்டு மொத்த மனிதனையும் அங்கே கருத்தில் கொள்ளப்படும். கமா யுகாலு ஹாதிஹி நாசியத்துன் முபாரக்கத்துன், இது அருள்வளம் மிக்க அபிவிருத்தி செய்யப்பட்ட உச்சி முடி அல்லது நெற்றி முடி என்று சொல்லப்படும் அல்லவா. அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த இடம் மட்டும் பறக்கச் செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். ஐ இஷாரத்துன் இலா ஜமீஇல் இன்சான்,
இந்த மனிதன் பரக்கத்து செய்யப்பட்டவன் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் அவனுடைய முகம் பரக்கத்து செய்யப்பட்டது அல்லது அவனுடைய நெற்றி பரக்கத்தான நெற்றி என்பதாக சொல்லப்படுகிறது. அரபுகளுடைய வழக்கத்தில் அப்படித்தான் நாசியாவை சொல்லி மொத்த மனிதனையும் அங்கே கருத்தில் கொள்வார்கள். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கின்றான். அப்போ அதனால அவனுடைய முகத்தினுடைய அந்த முன் தலையை மட்டும்தான் அல்லது முன் முகத்தை மட்டும்தான் நரகத்தில் போடப்படும், மற்ற உடலெல்லாம் போடப்படாது என்று குதர்க்கமாக விளங்கி கொள்ளக்கூடாது என்பதற்காக சொல்கிறார்கள். சரிங்களா? அரபுகள் என்ன செய்வாங்க? ஃபீமன் அராது இதுலாலஹு வ இஹானதஹு அஹது பினாசியதிஹி. ஒரு மனிதரை அவமானப்படுத்த கேவலப்படுத்த நினைச்சா அவனுடைய அந்த முன்னந்தலையினுடைய முடியை பிடித்து இழுப்பார்கள். வகால் முபர்ரது அஸ்ஸஃபு அல் ஜஸ்பு பிஷித்தத்தின். அல் முபர்ரத் இவங்களும் அரபி மொழியினுடைய இலக்கணத்தின் மிகப்பெரிய ஒரு அறிஞர். ஜஸ்ப் அஸ்ஸஃபு என்று சொன்னால் அல் ஜஸ்பு பிஷித்தத்தின், கடுமையாக இழுப்பதற்கு சஃபா என்று சொல்லப்படும். ஐ லனஜுர்ரன்ன பினாசியதிஹி இலன்னாரி, அவனுடைய அந்த முன்னந்தலையின் முடியை பிடித்து இழுத்து அவனை நரகத்தில் தள்ளுவோம். வக்கீல அஸ்ஸஃபு அத்தர்பு. சஃபா என்பதற்கு இன்னொரு பொருள் என்ன? ஓங்கி கன்னத்தில் பார்த்து பலார்னு ஒரு அற விடுறது. கீழே அவனுடைய முகத்தில் நாம் அறைவோம். இமாம் குர்துபி சொல்றாங்க, எல்லாமே கருத்தால் ஒன்றுக்கொன்று நெருக்கமான பொருள்கள் தான். ஐ யுஜ்மஉ அலைஹி ضربு இந்தல் அஹ்தி ثم يجر الى ஜஹன்னம. அப்ப எப்படி விளங்கி கொள்வது? அவனுடைய உச்சி முடியை பிடிச்சு இழுத்து அரைஞ்சி நரகத்திலே அவன் தள்ளப்படுவான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் போது இன்ஷா அல்லாஹ் 16 இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பார்த்து இன்ஷா அல்லாஹ் முடிவு செய்வோம், நிறைவு செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்று அருள் புரிவானாக. அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஏதாவது கேள்விகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக கேளுங்கம்மா. இதில் நடுநிலையாக நம்ம பேசுகிறதா இருந்தால், ஆதாரத்தின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டது 40வது ஆண்டில். ஸோ நபித்துவத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கை தான் நாம் ஷரீஅத்தில் பின்பற்றுவதற்கான வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பிலிருந்து அவர்கள் நபியாக அனுப்பப்படுகின்ற வரை அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகள் வரலாற்றிலே அந்த காலத்திலே எந்த அளவு பதியப்பட்டதோ அதை பற்றி நாம் பேசுவோம், அவ்வளவுதான். மற்றபடி அது ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்காது. அதாவது அதை ஏற்றுக்கொண்டாதான் நமக்கு ஈமான் பூர்த்தி ஆகும், இல்லை என்றால் அது நிராகரிப்பிலே ஆகிவிடும் என்று ஒரு நிலையில் அது இல்லை. புரிஞ்சுங்களா? ஆதாரம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகுதான். இது முதலாவது விஷயம். அந்த அடிப்படையில் வரலாற்று ஆசிரியர்கள் அந்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய மன்னருடைய குடும்பத்தில் பிறக்கலை, சாதாரண குறைஷி குடும்பத்தில் பிறந்தாங்க. பெரிய பிரபலமான தலைவர்கள் மன்னர்களுடைய குடும்பத்தில் பிறந்திருந்தா அங்கே அவர்களுடைய பிறப்பு இறப்பு அவர்களுடைய அந்த பிறந்த நாள் தேதியெல்லாம் உங்களுக்கு தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண ஒரு குறைஷி ஹாஷிம் குடும்பத்து, சிறந்த குடும்பம், ஆனால் சாதாரண குடும்பம், எளிமையான குடும்பம். அந்த குடும்பத்தில் அவங்க பிறக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பிறந்த நாளை பற்றி அவங்களே சொல்கிறாங்க, நான் திங்கக்கிழமை பிறந்தேன்னு. அதனால் அது கன்ஃபார்ம் முடிச்சு. அதுக்கு பிறகு வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறதுல 2 கருத்துகள். அதில் ஒன்று தான் பிறை 12, இன்னொரு கருத்து பிறை 9. சரி, இந்த பிறை 12 என்ற கருத்து பிரபலமாக சொல்லப்படக்கூடிய கருத்து. ஆனால் ஆய்வாளர்களுடைய ஆய்வின்படி பார்க்க போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஆண்டில் பிறை 12 என்பது திங்கள் கிழமையில் வரவில்லை. திங்கள் கிழமையில் அந்த ஆண்டு ரபீஉல் அவ்வல் மாதத்திலே பிறை 9 தான் வருகிறது என்று அவர்கள் உறுதிபூர்வமாக நிரூபிக்கின்றார்கள். அதனால 12 என்ற கருத்தை விட பிறை 9 பிறந்தார்கள் என்ற கருத்து தான் ஆதாரத்தின் அடிப்படையில் உறுதியான கருத்து. பிரபலத்தின் அடிப்படையில் 12 என்ற கருத்து தேதி பிரபலமாக இருந்தாலும், அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததை பொறுத்த வரைக்கும் அது பிறை 12 என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்துக்கு பிறகு அவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் பதிவு செய்யப்பட்டு விட்டன, சஹாபாக்களால் மரணம் செய்யப்பட்டு விட்டன. அதனால் அதில் கருத்து வேற்றுமை கிடையாது. சரிங்களா? ஸோ இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் தேதியை, கிழமையை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாளை கொண்டாடலாமா, மௌலூது ஓதலாமா, ஓதக்கூடாதாங்கிறத அதை நம்ம பல இடங்களில் பேசியிருக்கோம். எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லையோ, எதை சஹாபாக்கள் செய்யவில்லையோ அதை நாம் செய்ய மாட்டோம். எதை கொண்டு அல்லாஹ்விடத்திலே சஹாபாக்கள் புண்ணியத்தை தேடவில்லையோ அந்த ஒன்றை புண்ணியத்திற்கான அமலாக நாம் ஆக்கிக்கொள்ள மாட்டோம். இது நம்முடைய நிலைப்பாடு. அதுக்கு பிறகு இன்றைய காலத்தில் படிக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிக்கப்பட்டிருக்கக்கூடிய கவிதைகளை பொறுத்த வரைக்கும் இந்த கவிதைகளில் நிறைய முரண்பாடுகள், மார்க்கத்திற்கு எதிரான கருத்துகள் இருக்கின்றன. ஆகவே அந்த கவிதைகளை நாம் புறக்கணிப்போம். மற்றபடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி பேசுவோம், அவங்க மேலே ஸலவாத்து சொல்லுவோம், அவர்களை பற்றி சஹாபாக்கள், தாபீன்கள் உயர்வாக பாடியிருக்கக்கூடிய கவிதைகளை எடுத்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்வோம். ஆனால் அதை ஒரு வணக்கமாக ஆக்கிக்கொண்டு ரபியுல் அவ்வல் மாதத்திலே ஓதுவதோ அதற்காக வேண்டி விழாக்கள் செய்வதோ நாம் செய்ய மாட்டோம். இதுதான் நடுநிலையான ஒரு நிலைப்பாடுமா. தொழுகை என்பது நமக்கு மட்டும் அல்லதல்ல, வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, எல்லா உம்மத்துக்கும் அல்லாஹு தஆலா தொழுகையை கொடுத்திருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி, யா அல்லாஹ் என்னை தொழக்கூடியவனாக ஆக்கிவை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை இருக்கு. அந்த தொழுகையுடைய அமைப்புகளில் கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றங்கள் இருக்கும். நமக்கு கொடுக்கப்பட்ட தொழுகையினுடைய அமைப்பு என்பது இந்த அடிப்படையில். அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்றான், வஸ்ஜுதி வர்கஇ மஅர் ராகிஈன், மரியமே சுஜூது செய்யுங்கள், ருக்கு செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்து ருக்கு செய்யுங்கள் என்று. அதனால தொழுகை என்பது நமக்கு மட்டும் உள்ள வணக்கம் அல்ல, வழக்குமார்கள், நபிமார்கள், முந்திய உம்மத்து எல்லாருக்கும் உள்ள வணக்கம். அதே போலதான் துஆவும். நம்ம எல்லாம் கவனமாக கேட்குறீங்களா? பாடம் நடத்தும் போது, வகுப்பு நடத்தும் போது அந்த அரபி வெப்சைட்டை ஸ்டோர் பண்ணி வைத்துக்கொண்டு அதை நீங்கள் எடுத்து எப்போது வேண்டுமானாலும் பாருங்கள். நம்ம பேசுகிற இந்த ஆடியோவோடு சேர்த்து, வீடியோவோடு சேர்த்து பார்த்து அந்த அரபி மொழியினுடைய வளத்தையும் திறமையும் உருவாக்கி கொள்ளுங்கள். கல்வியை கேளுங்க. கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது தான் நம்முடைய உள்ளங்கள் பண்பட்டு கொண்டே இருக்கும். எப்படி ஒரு பூமியில் தண்ணி பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த பூமி மென்மையாக இருக்கும், தண்ணி படாத பூமி கடினமான பூமியாக மாறிடும். அதே போல தான் குர்ஆன் ஹதீஸினுடைய செய்திகள் நம்முடைய உள்ளங்களில் பட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு மென்மையாக இருக்கும். அந்த செய்திகள். வலைக்கும் சலாம். இல்லையம்மா, 2 கிளாஸ் நடத்துகிறோம். எனக்கு குறிப்பாக என்ன மருத்துவ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வரியில் நீங்கள் சொல்லவும் முடியாது, என்னால் புரிஞ்சுக்கவும் முடியாது. கண்டிப்பாக செய்யலாமா? ஆகுமான மருத்துவங்கள், அதாவது அல்லாஹ் படைத்த இயற்கையை ஒரு இயல்பை மாற்றாமல் அந்த அல்லாஹ் படைத்த இயற்கையான இயல்பை வலிமைப்படுத்துவதற்காக வேண்டியும் அதை முழுமைப்படுத்துவதற்காக வேண்டி உள்ள மருத்துவங்கள் எல்லாமே செய்யலாம், தப்பு கிடையாது. அவர்கள் எதை நன்மையாக கருதி சொல்கிறாங்கன்னா அதை நம்ம சிந்திக்கலாம். மற்றபடி ஒரு சடங்காக, ஒரு சம்பிரதாயமாக, ஒரு ஃபார்மாலிட்டிஸாக அந்த மாதிரி சொல்லும் பொழுது அது கருத்தில் எடுக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றபடி நாம் அம்மா இருந்த வீட்டினா நீங்கள் இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். பதிலுக்கு பதில் பேசுனா உங்களுக்கு சச்சரவுகள் வரும். நீங்கள் அமைதியோ, உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு எதில் மார்க்கத்துக்கும் துனியாவுக்கும் நன்மை இருக்குதோ அதை நீங்கள் செஞ்சுட்டு போயிடுங்க. அவங்க சொன்னாங்கன்னா நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு பதில் பேசாதீங்க. பதில் பேச பேச சச்சரவுகள் கூடும், பிடிவாதங்கள் அதிகமாகும். மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதாக இல்லை என்றால் அதை நீங்கள் செய்கிறதில்ல. நீங்கள் உங்களுடைய தீன் துனியாவுடைய நன்மையை பார்த்தா போதுமானது. மற்றபடி ஃபார்மாலிட்டிஸையோ அல்லது கம்யூனிட்டி என்ன சொல்லுமோ அதை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி பார்த்தா யாரும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நம்ம செய்ய முடியாது. புரிகிறவங்களா இருந்தாங்கன்னா இப்படி பேசவே மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தங்க இறந்ததுக்கு பிறகு 3 நாளைக்கு மட்டும்தான் நம்ம துக்கம் அனுசரிக்கணும். மனைவிக்கு கணவன் இறந்திருந்தாலே தவிர
அப்போ தான் 4 மாதம் 10 நாள், அதுவும் 4 மாதம் 10 நாள் தான், 1 வருஷம் கூட கிடையாது. ஸோ அதனால் அவர்கள் புரியக்கூடியவர்கள் இல்லை. அதனால் அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க, அது வேஸ்ட்டு. அது அனாவசியமான முயற்சி. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அவங்களுடைய நேர்வழிக்காக வேண்டி, நல்ல புத்திக்காக வேண்டி துஆ செய்துவிட்டு அழகிய முறையில் கடந்து சென்று விடுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளைய அமர்விலே இந்த சூராவை நிறைவு செய்ய முயற்சி செய்வோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.